அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறையில ஒரே சமூகத்திற்குள்ள 10 வருடமா காதலித்த வைரமுத்து என்கிற ஒரு இளைஞரை அந்த பெண் வீட்டார் கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க. இதற்கு தமிழகத்தில் உள்ள எந்த ஊடகமும் விவாதம் நடத்தல. அதை ஒரு மிகப்பெரிய டாபிக்கா எடுத்து கொண்டு போகல. எந்த அரசியல்வாதிகளும் அந்த குடும்பத்தை தேடி போய் பார்க்கல. அதுவும் காதல் தானே, என் மகளை காதலிச்சு தப்பு அப்படின்னு சொல்லி தானே கொலை செஞ்சிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதை SC/ST சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண்ணோட காதலிச்ச பெண்ணோட அம்மா மாட்டு சமூகம், அதாவது செட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெண் என்பதால் உடனடியாக அந்த பெண்ணையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் மீது, அந்த பெண்ணோட தாயார் மீது SC/ST சட்டத்தில் கைது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமை உலகத்துல உண்டாயா? அந்த பெண்ணு எனக்கு சாதி வேண்டாம் அப்படின்னு சாதி மறுப்பிடம் திருமணம் செஞ்சுதான் இந்த குழந்தைகளே பிறந்திருக்கு. இத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்திருக்காங்க, அந்த சாதி மக்களோடு வாழ்ந்திருக்காங்க. அப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த மனைவி மேல போய் SC/ST ஆக்ட்ல நாங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி கைது பண்றாங்க. கலப்பு திருமணம் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, நாடக காதல்ங்கிற ஒரு போர்வையில இவங்க காதலிச்சு திருமணம் செய்வாங்க. கடைசி நேரத்துல அந்த பெண் பிள்ளையை நடுரோட்டில் விட்டுட்டு போயிருவாங்க. அதனால தான் நாங்க சொல்றோம், பெத்த தகப்பனா சொல்றோம், அதாவது பெண் பிள்ளைகள் விவகாரத்துல சாதியை பார்க்காம சொல்றோம், ஒரு தகப்பனா சொல்றோம், உனக்கு வலிக்கலாப்பா, உனக்கு வலிக்கல, 10 வருஷம் காதலிச்ச ஒரு பையனை நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க கொலை செஞ்சீங்களா? ஒரே சாதிக்குள்ள கொலை செஞ்சீங்களா? ஏன் கேட்கல? ஏன் இந்த டைரக்டர் எல்லாரும் எங்க போனாங்க? ஊடகம் எங்க போச்சு? அப்ப இது மிகப்பெரிய ஜனநாயகம். இது சாதி வெறி பிடித்தவர்கள் இவங்க எல்லாம். தமிழகத்துல சாதி ஒழிப்புன்னு சொல்லி பேசக்கூடியவங்க எல்லாருமே சாதி வெறியன். சாதி வெறி பிடிச்ச அவன் சாதிக்குள்ளே விழுந்து அதை கேட்க மாட்டான். இதே பிற சமுதாயத்தை சேர்ந்தவன் தன்னுடைய பெண் பிள்ளையை காப்பாத்தணுமே, இந்த மகளை, அதாவது ஒவ்வொரு இன்ச்சா வளர்க்கான் பிள்ளைய பாதுகாக்கணும். பெண்ணா தான் பெத்த மகா கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற இடத்துல அந்த ஊர்ல நீர் இருக்கா, கரண்ட், அதாவது எப்படின்னா மின்சாரம் எல்லாம் இருக்கா, ரோடு சாலை இருக்கா, நம்ம மகள் அந்த ஊர்ல கட்டி கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்துதான் ஒவ்வொரு தகப்பனும் கட்டி கொடுக்குறான். ஏன்னா அது எதுக்கு தெரியுமா? தன் பெத்த பிள்ளை இது வரைக்கும் நம்ம நல்லபடியா பார்த்தோமே, நம்மகிட்ட நல்லா இருந்தாலே, போற இடத்துல கஷ்டப்பட கூடாது அப்படின்னு சொல்லி சொந்த சாதியா இருந்தாலும் ஒரு தகப்ப பெண் பிள்ளைய ஏனோ தானோன்னு கட்டி கொடுக்க மாட்டான். புரியுதா? ஆனா அதை நீங்க அன்புனால வரக்கூடியதை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆணவம் சாதி அப்படின்னு சொல்லி தமிழகத்தையே மாத்த பாக்கிய. புரியுதுல? ஒவ்வொரு பெண் பிள்ளைய நீங்க காதலிச்சா கேட்டா கொடுக்கணும், கொடுக்கலன்னா SC/ST ஆக்ட் போட வைக்க பாக்கிறீங்க நீங்க. அப்ப இத தமிழக மக்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் PC MPC மக்கள் அனைவரும் நீங்க உணருங்க, ஒற்றுமையாவுங்க. நல்லா பாருங்க, 10 வருஷம் காதலிச்ச பிள்ளைய வெட்டி இருக்கிறான், ஒருத்தம் கூட இன்னும் பேசல. சமூக நீதி பேசக்கூடிய தலைவன் ஒருத்தம் கூட பேசலங்க. அப்ப திருநெல்வேலிக்கு வந்துருதா, அங்க இருந்து திருநெல்வேலிக்கு வந்துருதா, சாதிய கலவரத்தை தூண்டணும், இது சாதிக்கானே நடந்துச்சு. தகப்பங்க அந்த கடைசியா நடந்த சுதீர் அவருடைய தகப்பனாருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம இன்னைக்கு சிறையில வாடுதார். ஒரு அரசு உத்தியோகத்துல டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த நபரு இன்னைக்கு சிறையில வாடுதாரு. இப்படி அழுத்தம் கொடுக்கறானுங்க. அழுத்தம், அதாவது எப்படின்னா, யாரும் நீங்க தடுக்காதீங்க, காதலிச்சா நீங்க யாரும் தடுக்க கூடாது, அது பொறுக்கி பையில முள்ள மாதிரி பைய கஞ்சா குடிக்கி எவன் இருந்தாலும் சரி, நாங்க காதலிச்சா அந்த காதலுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறான் CPM. அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டுல எதுக்கு, அதாவது ஏழை எளிய மக்களை காப்பாத்த தானே. எப்படி இவன் கல்யாண மண்டமா புரோக்கர் மாதிரி அனைத்து இடங்கள்லயும் நீங்க காதலிச்சவங்களா வாங்க அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளை கடைசி வரைக்கும் யார் பாப்பா? நீ பாத்துக்கிடுவியா? நீ கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அந்த பிள்ளையை நடுரோட்ல விட்டா நீ பாத்துக்கிடுவியா? நீ உன்னால ஏத்துக்கிட முடியுமா? நீ பொறுப்பேத்துக்கிடுவியா? அப்ப இன்னைக்கு எங்க போச்சு? ஏன் குரல் கொடுக்கல? ஏன் பேசல? ஏன் இத பெரிய டிவைட் ஆக்கல? சொந்த சமுதாயத்துக்குள்ள காதலிக்கதே கொலை செய்யறான், கொலை செஞ்சாம்ல, இதை ஏன் பெருசா கொண்டு வரல? அதுலயும் தேடி போய் SC/ST ஆக்ட் போட அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. அப்படி தேடி போய் அந்த பிள்ளையோட அம்மா என்ன சாதி, கலப்பு திருமணம் பண்ணி, சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணி, எனக்கு சாதி வேண்டாம்னு சொல்லி காதலிச்சு வந்திருக்க அந்த அம்மா கரெக்டா போய் போட்டீங்க பாருங்க. SC/ST ஆக்ட் எங்க போடலாம், SC/ST வழக்கை எங்க போய் திணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டீங்க பத்தியா? எப்படா எப்பா தமிழ்நாடு, எப்படி உங்க எல்லாருடைய செயல்பாடையும் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது கொடூரமான மனப்பான்மை. SC/ST சட்டத்தை உடனடியா ரத்து பண்ணணும். தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியா இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். PC MPC மக்கள் நீங்க கடைசி வரைக்கும் சொல்றேன், உங்களுக்கு பாதிப்பு வர தண்டியும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருங்கப்பா. நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. அநியாயம் நடக்குனா தட்டி கேட்கணும். அவன் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கணுமா வேண்டாமா? மயிலாடுதுறையில் நடந்த சம்பவத்துக்கு எல்லாரும் பேசியிருக்கணுமா வேண்டாமா? திருநெல்வேலியில் நடந்த சம்பவத்துக்கு எப்படி கூவுனானுங்க, முதலமைச்சரை நெருக்கடி பண்ணானுங்க, ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தினானுங்க தெரியுமா? ஏன் இப்ப பண்ணல? ஏன் பண்ணல?
அப்போ பிசி எம்பிசியில் உள்ளவன் பிள்ளைமாரோ செட்டியாரோ கோனாரோ நாடாரோ வன்னியரோ கவுண்டரோ யாருமே இதெல்லாம் பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நினைக்கல ஒன்று கூடணும், ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடணும். ஒன்று கூடல் அப்படின்னா பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மிக எப்படின்னா மோசமான சூழ்நிலைக்கு போயிரும். தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு, மத்திய அரசு நான் சொல்லக்கூடிய ஒண்ணே ஒண்ணுதான், தயவு செஞ்சு SC/ST சட்டத்தை ரத்து பண்ணுங்க. அது தவறா அந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. வாக்கு வங்கியில தான் மொத்தமா காட்டணும். ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் பிசி எம்பிசி மக்கள் மொத்தமா ஒண்ணு சேர்ந்து வாக்கு வங்கியில தான் கை வைக்கணும் அப்படின்னாலும் ஒட்டுமொத்த மக்களும் விரைவில் ஒண்ணு சேருவாங்க. அதுல மாட்டுக்கத்தே இல்ல. நீங்க இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு அநியாயங்களும் அக்கிரமங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கத்தக்கது. தேடி போய் அந்த பெண்ணோட அம்மாக்கு போய் போட்டிருக்கானுங்க பாருங்க SC/ST ஆக்ட். இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண் பிள்ளை பெற்றவங்களுக்கும் சொல்றேன், பெண் பிள்ளைகளை கவனமா பழகுங்க. வேணும்னே காதலுங்கிற போர்வுல வீழ்த்துறானுங்க. இன்னொன்னு என்னன்னா, கலப்பு திருமணம் செஞ்சா கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காதலிச்சிட்டு அந்த பிள்ளைய கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே நடு ரோட்ல விட்டுட்டு போனக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து பெண் பிள்ளைகளை பத்திரமா சொல்லி கொடுத்து வளைங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒட்டுமொத்த பிசி எம்பிசி மக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.